Hi all, welcome to Arthi Balaji Makeover Styles. So என்னுடைய ஒன் டே செமினாருக்கு இந்திரஜா ரோபோசங்கர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன் ஆஸ் அ மாடலாக. ஸோ அந்த vlog தான் உங்களுடைய ஷேர் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் இந்திராஸ் பிஃபோர் லுக் வித்தவுட் எனி மேக்கப் ஆர் ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு லுக் இது. அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டிப்ஸ், டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ் வந்து October 4th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாட்டி விஜயதசமி ஆஃபர் அப்படின்றதுனால 50% டிஸ்கவுண்ட்டில் ஜஸ்ட் ஃபார் ஃப்ளாட் 25,000க்கு 15 days ப்ரோ பேட்ச் நீங்கள் வந்து படிக்கலாம் வித் ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன், போர்ட்ஃபோலியோ எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கால் பண்ணி சீக்கிரம் உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. வெரி லிமிட்டட் சீட்ஸ். எஸ், லெட்ஸ் கம் பேக் டு த மேக்கப். ஸோ முதல்ல நான் ஸ்கின் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. மேக்கப்புக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரிப்பரேஷன் எதுக்காக பண்ணுறோன்னா மேக்கப் லாங் ஸ்டே ஆகிறதுக்கும் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கிறதுக்காகவும். இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னா இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப். இன்றைக்கி வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஓடிட்டுருக்கு இன்ஸ்டாகிராம் இதுலலாம். என்னென்னா மேக்கப் போட்டால் வேர்க்காதா, வாட்டர் ஊற்றி காமிக்கணுமா, கோக் ஊற்றி காமிக்கணுமா, மாசா ஊற்றி காமிக்கணுமா, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு ப்ராப்பர் மென்டார் கிட்ட நம்ம படிக்கும்போது த பேசிக்ஸ் ஆஃப் மேக்கப் ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் வந்து கேள்விகளே கிடையாது. முதல்ல இந்த கேள்விக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது முதல்ல. ஸோ ப்ராப்பராக மேக்கப் எதுக்கு பண்ணுறோம், ஏன் படிக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய ப்ரோ பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி நான் யூஸ் பண்ண கன்சீலர் வந்து ரீகோடோடையது. இது கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்றத விட நான் அந்த வார்த்தையை சொல்கிறது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப் சொல்லலாம். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு அழுகுறாங்க பிள்ளைங்க தாலி கட்டுற டைமில், ஸோ லைனாக ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இந்த மேக்கப்பில் ஆகாது. ஸோ அதுதான் த ட்ரிக்கி மேக்கப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்றதுலேருந்து, எப்படி அதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ட் பவரை கொடுக்குறோம் அப்படின்றதுலேருந்து, எப்படி அதை லாங் ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு 5:30. ஸோ அது வரைக்குமே இந்த லுக்கோடைய குவாலிட்டியை நீங்கள் பார்க்கலாம். நடுவில் எங்களுக்கு கரண்ட் வேறு கட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்கு கரண்ட் இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த விஷயம் என்னன்றது அப்புறம் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த பேஸ் தட் ஐ கிரியேட்டட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கின் ப்ரிப்பரேஷன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ என்ன ஃபவுண்டேஷன் போட்டேன், என்ன இப்படி பண்ணிங்க அப்படிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய ப்ரோ பேட்சை அட்டன் பண்ணுங்க. ஸோ என்னுடைய மேக்கப்பில் நான் 2-3 விஷயம் கவனிப்பேன். எனக்கு மேக்கப் வந்து எல்லோவாக தெரியக்கூடாது, ஆரஞ்சாக தெரியக்கூடாது, ரொம்ப ஒயிட்டாக தெரியக்கூடாது. எனக்கு வந்து நியூட்ரலாக தெரியணும். ஓகே, ஷீ ஷுட் லுக் லைக் ஹர். அண்ட் ஸ்பெஷலி வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு வந்து ஃபீச்சர் ஹைலைட்டிங். கலரை விட வந்து அந்த கண், மூக்கு, வாய், ஐப்ரோஸ், அந்த சிரிப்பு. ஸோ இதில் எப்படி என்லைட்டன் பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் ஒன்லி த ஸ்கல்ப்டிங் டெக்னிக். ஓகே, தெர் இஸ் அ டெக்னிக் கால் ஸ்கல்ப்டிங். ஸோ அதை வந்து நம்ம மேக்கப்பில் வந்து கற்றுக்கிட்டு அதை தான் பிரைட்ஸும் எதிர்பார்க்குறாங்க. இந்த பிரைடுமே வந்து என்னை வெள்ளையாக்கு அப்படின்னு கேட்குறது கிடையாது. ஸோ இந்த டுட்டோரியல் வந்து கண்டிப்பாக என்னுடைய ப்ரோ பேட்ச் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ரிவைஸ் பண்ண ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ கேன் see the smile on you all guys. ஸோ ஒரு ஐ மேக்கப் எப்படி பண்ணோம், இந்திராவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லிட்டில் குட்டி ஐஸ் தான் அவங்களுக்கு. ஸோ அந்த ஐலைட் மேலே நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா, நான் ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு ஐ மேடர் ஐஸ் டு லுக் லிட்டில் பிக். அந்த ஸ்பெஷலி த அப்பர் பார்ட் ஆஃப் த ஐ வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணுறோம். ஸோ அந்த டெக்னிக்கை தான் வந்து அன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ லேர்னிங் நிறைய டெக்னிக்ஸ், டிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி நம்ம வந்து பிளேஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப க்ளோஸ்அப்பாக இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், ஃபில்டர் பண்ணல, எடிட் பண்ணல, எதுவுமே பண்ணல, டைரக்ட் வீடியோ இது உங்களுக்கு. அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஃபிங்கர் டெக்னிக். ஈவன் இன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கூட திஸ் ஃபிங்கர் டெக்னிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் லைக் எல்லா டைமும் நம்ம ப்ரஷ் பண்ணணும்னு நினைக்கிறத விட ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து ஃபிங்கரில் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸும் இருக்குது இதில் ஐ மேக்கப்பில். தட் இஸ் வாட் அன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அகெயின் கம்ப்ளீட் ஐ மேக்கப் வித் த ப்ரஷஸ் தான். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து யூ கேன் பி உடைய ஐ ஷேடோ. அண்ட் கம்ப்ளீட்டாக நான் யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் வந்து பியூட்டி லீஷியஸ் ப்ரஷஸ்ஸு. ஸோ ஏன்னா குட்டி டிப்ஸ் வந்து உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணணும் இல்லையா. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நோ எடிட்டிங், நோ ஃபில்டரிங் அண்ட் நத்திங். ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் வந்து அன்றைக்கி க்ரியேட் பண்ணோம். அண்ட் வி
didn't make her to look very whitish-ஆவோ yellowish-ஆவோ orange-ish-ஆவோ நாங்கள் வந்து பண்ணலை. அதே மாதிரி there is always a difference between a color corrector and a concealer. ஓகே, நிறைய பேர் நீ கன்சீலர் கலர் கரெக்டராக யூஸ் பண்ணுறோம், கலர் கரெக்டராக கன்சீலர் எது கலர் கரெக்டர் எது கன்சீலர்னே தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகணும் அப்படின்னா எங்களுடைய ப்ரோ பேட்ச் வந்து October 4th அன்னைக்கு நடக்குது. வி ஆர் கம்ப்ளீட்லி ஷேரிங் த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில். அண்ட் என்னோட அம்மா முத்துலக்ஷ்மிக்கு வந்து ஒரு 35 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நிறைய மிஸ்டேக்ஸை சொல்லிக் கொடுப்போம். இன்னும் மேம் எல்லாரும் வந்து ப்ளஸ்ஸை தான் பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸை சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா, இந்த 20 வருஷம் அனுபவத்தில் எனக்கு எந்த அளவுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன், அந்த மிஸ்டேக்ஸை எப்படி நான் கரெக்ட் பண்ணேன். நான் முக்கியமாக என்னுடைய ப்ரோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர ஒரு விஷயம் என்னென்னா, மேக்கப்பில் ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா தொடச்சி பண்ணவே கூடாது. அதை அப்படியே எப்படி கரெக்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒன்ஸ் தொடக்க ஆரம்பிச்சிங்கன்னா தட் ஷோஸ் வெரி அன்ப்ரொஃபஷ்னலாக ஒரு லுக் க்ரியேட் ஆகும், உங்கள் மேலே ஒரு இமேஜும் க்ரியேட் ஆகும். அண்ட் அது ஒரு அன்ப்ரொஃபஷ்னல் மெத்தடும் கூட. ஓகேவா, ஸோ ஒரு தப்பு செய்கிறது இயல்பு. அந்த தப்பு பண்ணும்போது அதை எப்படி வந்து அப்படியே கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற டெக்னிக்ஸ் தான் இங்கே நிறைய எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுக்குவாங்க. நான் சொன்னல நடுவில் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு. ஸோ அந்த கரண்ட் கட் ஆனதுக்கப்புறம் வி ஹவ் சேஞ்ச் இன்டு another ஆம்பியன்ஸ், இன்னொரு ரூமுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ இப்போ முதல்ல இருந்த ஷேடுக்கும் இப்போ இருந்த ஷேடுக்கும் பாருங்கள், இட் லுக்ஸ் வெரி சிமிலர். ஸோ என்னுடைய ப்ரைடல் மேக்கப்லையும் சரி, நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட்லையும் சரி, நேர்லேயும் மேக்கப் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஃபோட்டோகிராஃபிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சில பிரைட்ஸில் வந்து மேக்கப் வந்து எப்படி இருக்கும்னா, நேரில் ஒரு மாதிரி இருக்கும், ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டேஜ் லைட்டிங்கில் வேறு மாதிரி இருப்பாங்க, அவுட்டோர் லைட்டிங்கில் வேறு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி சி ஹர் ஷேட்ஸ் வந்து சேஞ்சே ஆகாது. ஸ்கின் ஷேடு இப்பயும் பாருங்கள், எல்லோவாக தெரியல, ஆரஞ்சாக தெரியல, நியூட்ரல் ஷேட் மட்டும்தான் கொடுக்க கற்றுக்கணும். ஸோ அதுதான் வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. அதாவது போடும்போது நல்லா இருந்தது மேம் என் மேக்கப்பு, ஒரு 2 hours கழிச்சு பார்த்தா ஒரு மாதிரி ஆஷ் கலரில் இருக்குது, இல்லை கிரே கலரில் இருக்குது, இல்லை ஒரு கருப்படிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இங்கே கற்றுக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய மேக்கப்பை நீங்கள் என்ன மிஸ்டேக்குன்றதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது என்னோட லாரியல் மஸ்காரா அண்ட் த லிப்ஸ்டிக் இஸ் ஃப்ரம் மெப்ளினோடையது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக். ஸோ எடிட்டிங், ஃபில்டரிங் அதெல்லாம் எதுவுமே இதை வீடியோவில் பண்ணல, நீங்களே பார்த்தாலே தெரியும். ஐ நெவர் டூ தட். அண்ட் இது வந்து மொட்டை மாடியில் வந்து ஃபைனலாக வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் ஃபன், லாட்ஸ் ஆஃப் சூப்பர் டூப்பராக பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இந்திரா பற்றி சொல்லணும்னா வெரி ஸ்வீட், வெரி சார்மிங், டவுன் டு எர்த். கரண்ட் வந்து கட்டாயி ஒரு 1 hour வந்து அப்படி வேர்த்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பி நாங்கள் அந்த ரூம் ஷிஃப்ட் ஆகி இது எடுத்தோம். ஒரு பேச்சஸ் ஒன்றுமே வராது. நான் சொன்னேன் இல்லையா, அழுதாலோ இல்லை வேர்த்தாலோ லைனாக ஃபார்ம் ஆகிடும். வேர்த்து அந்த வேர்வை நின்னதுக்கப்புறம் நீங்கள் காற்றுல நின்ன பிறகு என்ன ஆகும்னா, அந்த வேர்வை வந்த இடம்லாம் லைன் ஆகிடும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப்பில். ஸோ இது இந்திராவுடைய அம்மா. அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஆகிடுச்சு எங்களுக்கு. எங்கள் பிள்ளைங்களாம் வந்துட்டு பயங்கர வி ஹேட் ஃபன் இந்த மொட்டை மாடி. ஸோ அவங்களாவே நிறைய ரீல்ஸ் எல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ டூ ஜாயின் அவர் ப்ரோ பேட்ச் ஆன் October 4th. மிஸ் பண்ணிடாதீங்க. இது 50% ஆஃபர், விஜயதசமி ஆஃபர். நீங்கள் இதை வந்து முட்டிட்டு திருப்பி நவம்பர் டிசம்பரில் வந்து என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாதுங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் பேர்ல்ஸ் அகாடமி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரென்ஸ். இது 50% ஆஃபர், லிமிட்டட் சீட் தான். சீக்கிரம் உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. See you all at Pearls Beauty Academy. Yes, oh, oh, oh. Come on, come on.